இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணன் சிஎம் அண்ணனோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சும்மா குதூகலமாக இருக்குது. படம் வேறு மாதிரி இருக்குது. படம் வேறு மாதிரி மாசாக இருக்குது. மஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் நான்லாம் மொபைலே பார்க்கல. பட் இருந்தாலும் தேட்டரில் கூட அண்ணனோட படம் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அதுவும் அண்ணனோட த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த டைட்டில் கார்டுக்கு ஐயோ வேறு மாதிரி படம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. யாருக்கு எந்த ஒரு ஜாதி மதம் எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தோட சம்மரியே. படம் சும்மா செம மாசாகவே இருக்குது. அண்ணனோட ஸ்டைலு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த ஸ்வாகு, அந்த ஃபைட்டு, அந்த டான்ஸு, ராவணமவன்டா ஒத்தையில் நிற்கிறேன் எவன்டா, அதெல்லாம் வேறு மாதிரி. அதுமாரி நம்ம ஆள் கையெல்லாம் சூப்பராக நடிச்சுது. அதுவும் மமிதாவும் சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருந்தார். என் தலைவன் கௌதமனெல்லாம் போலீஸ் ஆஃபீஸராக வராப்புல, என்ன கொஞ்சம் சீன்லேயே செத்து போயிடாப்புல ஆள். எல்லாமே வில்லன் சரியான ரோலு. படத்தோட சம்பரி என்னென்னா, ஆக்சுவலாக என்னென்னா மதம் கேஸ்ட் இல்லாமல் ஒற்றுமையாக வாழணுங்க. இதுதான் முக்கியமாக. சில பேர் இந்த கேஸ்ட்டை பார்த்துட்டு ரிலீஜன் பார்த்துட்டு இப்படி பண்ணுறாங்க. எம்மதமும் சம்மதம் போல் அனைவரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பார்க்காம எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். அதுதாங்க இந்த படத்தோட கதை. படம் சும்மா அருமையாக தான் இருக்குது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டான மூவிங்க. இதுக்கு முன்னாடி படம் வரதுக்கு முன்னாடி. ஆனால் இது முக்கியமான என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் தான் அது. இதில் என்னென்னா படத்தோட ஆக்சுவலாக மக்கள் கேஸ்ட்டு ரிலீஜனு இருந்தால் சண்டை போட்டு அவங்க ஒற்றுமையாக இருக்கிறத கெடுத்துடலாம் அப்படின்னு வில்லை நினைக்கிறான். இல்லை அப்படி முடியாது அப்படின்னு விஜய் எதிர்த்து நிற்கிறாப்புல. அதுதான் இந்த படத்தோட சாதிசம். இதில் நம்ம அமைச்சர் புஷி ஆனந்த் நடிக்கிறாப்புல, போக்குவரத்து துறை அமைச்சர் நடிக்கிறாப்புல, யார் தமிழன் பார்த்திபன் நடிக்கிறாப்புல, புஷி ஆனந்த், அப்புறம் அருண்ராஜ் அமைச்சர், அப்புறம் ஸ்ரீநாத் தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர் நடிக்கிறாப்புல. எல்லாம் அமைச்சராக நடிக்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க? கடைசியில் லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன்லாம் வராங்க. சும்மா ஒரே குஜாலாவாக இருந்தது. ஆமாம், ரேவதியும் சூப்பரான அவங்க அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் படம் சூப்பராக தான் இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ மொபைலில் பார்த்தாலும் பரவாயில்ல, போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. அண்ணனோட லாஸ்ட்டு படம். நான் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாஸ்க்கு எத்தனை செலிப்ரேஷன் பண்ணுங்கள். சும்மா வெடி பட்டாசோட கொளுத்துங்க.